ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல். நம்ம இப்போ எங்கே வந்திருக்கோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஜுவல்லரி ஷாப் தான் வந்திருக்கோம் ஃப்ரெண்ட்ஸ். இன்றைக்கி அக்ஷய திருதியை, ஏதாவது ஒரு நகை வாங்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு வந்தோம். அது மட்டும் ரீசனில் லாஸ்ட் வீக் நாங்கள் புக் பண்ணிட்டோம். என்னோடய பெரிய பையனுக்கும் என் ஹஸ்பண்டுக்கும் வெள்ளி அருணா கயிறு கேட்டிருந்தாங்க. சரி, அதுதான் வந்து நான் பார்த்துருந்தேன். என் பையனுக்கு வாங்கிட்டேன், ஆனால் என் ஹஸ்பண்டுக்கு கிடைக்கல. சைஸ் வந்து இங்கே இல்லை, அதனால் சென்னையிலேருந்து வர சொல்கிறோம் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. சென்னையில் ஃபோன் பண்ணி கேட்டாங்க, அங்கே இருக்குதுன்னு சொல்லிவிட்டு இப்போ எங்களுக்கு கால் பண்ணியிருந்தாங்க. வந்துருச்சு, எங்களுக்கு 4 days வெயிட் பண்ண சொன்னாங்க. இப்போ எங்களுக்கு வந்துருச்சு. அக்ஷய திருதி அன்றைக்கி வாங்கலாம்னு வந்திருக்கோம். இங்கே பாருங்கள், இந்த 2 சைட்லேயுமே ஜுவல்லரி ஷாப் எவ்வளோ அழகாக இருக்குது பார்த்தீங்களா. நம்ம ரசிச்சுட்டு மட்டும் போயிடலாம், வீடியோக்குள்ளே வாங்க போகலாம். இன்றைக்கி வந்து அக்ஷய திருதி ஃப்ரெண்ட்ஸ், அதனால் காசு இருக்கோ இல்லையோ நமக்குள்ளே ஒரு ஆசை இருக்கும் இல்லைங்களா, ஒரு சின்ன குண்டுமணியாவது வாங்கிட மாட்டோமா அப்படின்றது. ஏன்னா நம்ம எதுக்கு நம்ம தங்கத்தில் இன்வெஸ்ட் பண்ணுறோன்னா, நமக்கு ஒரு எமர்ஜென்சி அப்படின்னக்குள்ளே யாரையும் எதிர்பார்க்க வேணாம் ஃப்ரெண்ட்ஸ். நம்ம போய் கொடுத்தோம் அப்படின்னா நமக்கான பணம் நம்ம கையில் இருக்கும். இது நம்மளோட இன்வெஸ்ட்மெண்ட், அதுக்காக தான் வாங்கிறது. நீங்கள் ஆடம்பரம் நினச்சிக்காதீங்க. இதை நம்ம முதலீடாக நினச்சா முதலீடு, ஆடம்பரமாக நினச்சா ஆடம்பரம். இது அவங்கவுங்களோட கண்ணோட்டத்தை பொறுத்து இருக்குது. நாங்கள் கார் பார்க்கிங்க்கு வந்திருக்கோம் ஃப்ரெண்ட்ஸ். நான் உண்மையாகவே ஜிஆர்டியில் ஒர்க் பண்ணுற எல்லாரையுமே நான் ரொம்ப ரொம்ப பாராட்டுறேன். ஏன்னா அவ்வளோ அழகாக தன்மையாக நடந்துக்கிறாங்க. நான் இது வரைக்கும் எல்லா கடைக்கும் போயிருக்கோம், நமக்கு தெரிஞ்சு போய் எல்லா கடையிலையுமே இந்த அளவுக்கு வெல்கம் பண்ணுறாங்களா கேட்டால் கிடையாது. ஃபஸ்ட்டு ஒர்க் பண்ணுற எல்லோரும் நம்மள மாதிரி தான். அவங்களுக்கும் குடும்ப சூழ்நிலைக்காக தான் வந்து ஒர்க் பண்ணுறாங்க. ஆனால் அவ்வளோ அழகாக மேனேஜ் பண்ணுறாங்க. வந்தால் காரை கொடுத்த உடனே அவங்களே எடுத்துகிட்டு போய் பார்க் பண்ணிவிட்டு திரும்ப வந்தோடனே அவங்களே எடுத்துகிட்டு வந்து நம்மள்ட்ட கொடுக்குறாங்க. வந்தோடனே அவ்வளோ அழகாக வெல்கம் பண்ணுறாங்க ஃப்ரெண்ட்ஸ். சூப்பராக இருக்குது. பாருங்கள் கடைக்குள்ளே எவ்வளோ க்ரௌடு இருக்குன்ட்டு. இந்த வருஷம் க்ரௌடு இருக்கிறது எனக்கு ரொம்ப ரொம்ப ஷாக்காக இருக்குது. ஏன்னு கேட்டிங்கன்னா, இப்போ 1,30,000 வரைக்கும் நம்மளோட ஜுவல்ஸோட ரேட்டு போயிட்டு இப்போ கம்மியாக இருக்குது. இவ்வளோ காசு ஆனாலும் மக்கள் வந்து என்ன நினைக்கிறாங்க அப்படின்னா, ஏதாவது ஒரு குண்டுமணி நகை வாங்கிடணும், ஏன்னா இன்றைக்கி அக்ஷய திருதியை வாங்கக்குள்ளே செல்வம் சேரும் அப்படின்றது நம்புகிறாங்க இல்லைங்களா. அதுக்காக வாங்க வந்திருக்காங்க. ஸோ நம்மள மாதிரி எல்லோரும் வந்திருக்காங்க அப்படின்னு வச்சுக்கலாங்களா. இப்போ நம்ம அருணா கயிறு வாங்கிறதுக்காக நின்றுட்டுருக்கோம் ஃப்ரெண்ட்ஸ். ரெண்டு சைஸ் தான் ஃப்ரெண்டு இருந்தது. அது அவங்களுக்கு எது வந்து கரெக்டாக இருக்குது அப்படின்னு பார்க்கலான்ட்டு வெயிட் பண்ணிகிட்ருக்காரு. அவருக்கு எந்த சைஸ் கரெக்டாகுதோ போட்டு பார்த்துட்டு வாங்கிட்டு போகலாம் அப்படின்ட்டு. பாருங்கள் எவ்வளோ அழகாக இருக்குன்னு. நாங்கள் ஜுவல்ஸ் வாங்குகிற டைமில் என் பசங்க என்ன பண்ணுறாங்க பாருங்கள், பாதாம் பால் சாப்பிட்டுட்ருக்காங்க. என் பெரிய பையன் இருக்கார், நிறைய ரவுண்டு ஓட்டிட்டார், நிறைய போய் வாங்கிட்டு வந்து குடிச்சிட்ருக்காரு. இது வந்து செகண்ட் டைம் வாங்கி குடிக்கிறாராம். அவர் சொல்கிறாரு பாருங்கள் உங்கள்கிட்ட. என் சின்ன பையனை வாங்கி குடிச்சிட்ருக்காரு. அவங்களுக்கு என்ன டைம் பாஸ் பண்ணணுன்னு எப்படி தெரியும், நீங்களே சொல்லுங்கள். குழந்தைங்களுக்கு இதுதானே டைம் பாஸ். இப்போ நம்ம வந்து அருணா கயிறு வாங்கிட்டோம் ஃப்ரெண்ட்ஸ். வாங்கிட்டு வந்து பில் பண்ணிகிட்ருக்கோம். வெள்ளி அருணா கொடி ஃபைனலாக நாங்கள் வாங்கிட்டோம். ஏன்னா என் பையனும் என் ஹஸ்பண்டும் ஆசைப்பட்டு கேட்ட ஒரு விஷயம் இது. நான் வந்து வெள்ளி கம்மியாக இருக்கக்குள்ளே கேட்டால் வாங்கித்தரேன் அப்படின்ட்டு. இதெல்லாம் எனக்கு பழக்கம் இல்லை, நாங்களாம் சிகப்பு அருணா கயிறே போட்டுக்கிறோம் அப்படின்னு சொன்னாங்க. இப்போ வந்து எங்களுக்கு வெள்ளி வாங்கித்தாங்கன்னு எப்போ கேட்டிருக்காங்க நீங்களே பாருங்கள். 285 ரூபா விற்கிது இன்றைக்கி 1 கிராம். இப்போ வந்து கேட்டிருக்காங்க ஃப்ரெண்ட்ஸ். ஆசை யாரை விட்டுச்சு, யாரையும் விடாது. ஸோ அவங்களோட ஆசையை நிறைவேற்றணும் அப்படின்றதுக்காக நானும் வந்துட்டேன். ஏன்னா இதெல்லாம் மனுஷனுடைய அடிப்படை ஆசை தானுங்களா, ரொம்ப ஆடம்பரம் இல்லை. இது ஓகே இருக்கட்டும் அப்படின்ட்டு வந்திருக்கோம். இப்போ நாங்கள் வெள்ளி வாங்கிட்டோம் ஃப்ரெண்ட்ஸ். கோல்டு வந்து சும்மா கேட்டேன், 1 கிராம் காயின் வாங்கலாமான்ட்டு. ஹஸ்பண்ட் வாங்கிக்கணும்னு சொல்லிட்டாங்க. நாங்கள் வெள்ளியும் வாங்கிட்டோம், கோல்டும் 1 கிராம் வாங்கிட்டோம் ஃப்ரெண்ட்ஸ். இது பாருங்கள், என் சன் தான் அவங்க கையால் அவங்க அப்பாவுக்கு வாங்கிட்டு வந்தார். ஏன்னா அவங்க அப்பாவுக்கு வெள்ளி அருணா கயிறு அவர் வாங்கிட்டேன்னு ரொம்ப ஹாப்பியாக இருக்குது. அவங்க 3 பேருமே போடணும்னு ஆசைப்பட்டாங்க. ஃபைனலாக எங்கள் ஹஸ்பண்டும் என் பசங்களும் வந்து வெள்ளி அருணா கயிறு வாங்கிட்டாங்க. இது நமக்கு வந்து அடிப்படையாக நம்ம வந்து கஷ்டப்படுறவங்களுக்கு இது பெரிய விஷயம். கொஞ்சம் அதிகமாக வருமானம் இருக்கிறவங்களுக்கு அதெல்லாம் வந்து ஈஸியான விஷயம். எங்களை பொறுத்த வரைக்கும் இது வந்து பெரிய விஷயந்தான் அப்படின்னு சொல்லலாம். ஏன்னா வந்து நாங்கள் இதெல்லாம் இன்வெஸ்ட் பண்ணது கிடையாது. வெள்ளி அப்படின்னு பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு காப்பு வாங்கி கொடுத்துருக்கேன், எனக்கு கொலுசு, வீட்டுக்கு தேவையானது தான் வாங்குவேன். இந்த அருணா கயிறு அதிகமாக வாங்க மாட்டேன், வெளியில் இன்வெஸ்ட் பண்ண மாட்டேன். ஸோ இன்றைக்கி ஃபைனலாக நாங்கள் அக்ஷய திருதி அன்னைக்கு வெள்ளியும் வாங்கிட்டோம், கோல்டும் வாங்கிட்டோம். சில்வர் அண்ட் கோல்டு 2மே வாங்கிட்டோம் ஃப்ரெண்ட்ஸ். ரொம்ப ஹாப்பியாக இருக்குது. உங்களால் முடிஞ்சது ஏதாவது 1 கிராம் வாங்கிருந்தா வாங்குங்க. இப்போ நான் வீட்டுக்கு வந்துட்டோம் ஃப்ரெண்ட்ஸ். இங்கே பாருங்கள், இதுதான் என்னோடய ஹஸ்பண்டுக்கு நாங்கள் வாங்கின அருணா கயிறு. இது வந்து
கோல்டு காயின் ஃப்ரெண்ட்ஸ். 1 கிராம் இன்றைக்கி 14,400 கிட்ட இருந்தது. ஜிஎஸ்டியோடு சேர்த்து 14,700 வந்துடுச்சு. பாருங்கள், இந்த காயினை நான் வந்து 2,700 வாங்கியிருக்கேன். 3,000க்குள்ளே தான் ஃப்ரெண்ட்ஸ் வாங்கியிருக்கேன். எப்போன்னு கேட்டிங்கன்னா, கொரோனா டைமில் குழந்த வந்து ஜிஹெச்சில் பிறந்தா நமக்கு கவர்மெண்ட்டில் காசு கொடுப்பாங்க இல்லைங்களா, அந்த காசை வச்சு எனக்கு 2 பிள்ளைங்களுமே வந்து கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டலில் தான் பிறந்தாங்க. அங்கே 2 குழந்தைங்களுக்கும் காசு கொடுத்தாங்க. அது வந்து ஒரு ஞாபகமாக இருக்கணும், அது ஒரு சேவிங்ஸாக இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நான் காயின் வாங்கியிருக்கேன் ஃப்ரெண்ட்ஸ். நான் ஒரு 10 காயின் வாங்கி வச்சுருந்துருக்கேன். அப்போ வாங்கினப்ப 1 கிராம் வந்து 2,700 தான் விற்றாங்க. 3,000ன்றது அதிகபட்சம். இப்போ பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், எவ்வளோ விலை வைக்கிறாங்கன்னு. இது வந்து லாஸ்ட் வீக் நான் வாங்கினேன் என்னோடய கொலுசு, என் பையனுக்கு அருணா கயிறு, அதுக்கப்புறம் மெட்டி ஃப்ரெண்ட்ஸ். நான் வந்து 95 கிராம் வந்து கொடுத்துருந்தேன் என்னோடய பழைய ஜுவல்ஸு. அதாவது என்னென்னு பார்த்தீங்கன்னா, 2 கொலுசு ஒரு மெட்டி கொடுத்துட்டு தான் இதை வாங்கியிருந்தேன். இது வந்து 115 கிராம் ஃப்ரெண்ட். எனக்கு ஒரே ஒரு டவுட்டு என்னென்னு பார்த்தீங்கன்னா, நம்ம யூஸ் பண்ண வெள்ளி எடுத்துகிட்டு போயிட்டு 100 கிராம் கொடுக்குறோன்னு வச்சுக்கோங்களேன், அவங்க 30% லெஸ் பண்ணுறாங்க. அது ஏன் லெஸ் பண்ணுறீங்க நீங்களே சொல்லுங்கள். நீங்கள் தான் ஹீட் பண்ணுறீங்க, அழுக்கு எடுத்துட்டீங்க, அதில் இருக்கிற கல்லெல்லாம் எடுத்துட்டீங்க. நீங்கள் ஹீட் பண்ணிங்கன்னா 1 கிராம் 2 கிராம் குறையுதுன்னா அது நியாயமான விஷயம். ஆனால் 30% குறைக்கிறீங்க. 100 கிராமுக்கு நீங்கள் 30%னா 30 கிராம் குறைக்கிறீங்க. இன்றைக்கி விற்கிற விலைக்கு இது எங்களால் அடிப்படை மக்களுக்கு எப்படி வாங்க முடியும் நீங்களே சொல்லுங்கள். இது வந்து ரொம்ப அதிகமாக இருக்குது. நீங்கள் இதை கொஞ்சம் பார்த்து கொஞ்சம் கம்மி பண்ணால் நல்லாயிருக்கும்னு நினைக்கிறேன். ஏன்னா இதை மாதிரி நீங்கள் வந்து கஷ்டப்படுறவங்க கஷ்டப்பட்டு உழைச்சி எடுத்துகிட்டு வந்து அவங்க எவ்வளோ உழைச்சிருப்பாங்க, ஒரு பொருள் வாங்கணுன்றதுக்காக அவங்க எவ்வளோ ஆசையோடு வருவாங்க. இதை மாதிரி தயவு செஞ்சு யாரும் பண்ணாதீங்க. நீங்கள் இதை கொஞ்சம் பார்க்கலாம் அப்படின்றது என்னோடய கருத்து. வெள்ளியில் அதிகமாக இன்வெஸ்ட் பண்ணுறதுன்றது என்ன கேட்டால் வேஸ்ட்டுன்னு தான் நான் சொல்லுவேன். நான் அதிகமாக இன்வெஸ்ட் பண்ண மாட்டேன். கோல்டில் இன்வெஸ்ட் பண்ணுவேன். அன்னைக்கு நான் வந்து கோல்டு வந்து 1 கிராம் 2,700 to 3,000 தான் வாங்கியிருந்தேன். இன்றைக்கி 1 கிராம் வந்து எனக்கு 14,000 சில்லற வந்திருக்கு. ஸோ இது எனக்கு ரொம்ப ரொம்ப லாபமாக இருக்குது. ஆனால் வெள்ளி எனக்கு நான் கம்மியாக வாங்கிட்டேன். இப்போ அதிகமாக இருக்கக்குள்ளே அது ரொம்ப இதுவாக இருக்குது, நஷ்டம் அப்படின்னு எனக்கு தோணுது. அது அவங்கவுங்களுடைய கருத்து. யாரும் வந்து 25%ஓ 30%ஓ லெஸ் பண்ணாதீங்க. பாவம், நாங்களாம் கஷ்டப்பட்டு சம்பாரித்து எடுத்துகிட்டு வரோம். அதை கொஞ்சம் நீங்கள் புரிஞ்சுக்கிட்டிங்கன்னா நல்லா இருப்பீங்க அப்படின்னு நினைக்கிறேன். இது எல்லாருக்கும் தான் சொல்கிறேன். இவங்க வந்து 25% குறைச்சாங்க. சில கடையிலலாம் வந்து 30% குறைக்கிறாங்க ஃப்ரெண்ட்ஸ். அது இல்லாமல் பர் கிராமுக்கு 6 ரூபாய் குறைக்கிறாங்க. இதை மாதிரி வெள்ளியில் தயவு செஞ்சு இதுமாரி பண்ணாதீங்க. வெள்ளியாவது நாங்கள் வாங்கி சேர்த்து வைக்கலான்னு பார்த்தா அதையும் விட மாட்டேறீங்க. ஓகே, நாங்கள் எல்லா பர்ச்சேசிங் முடிச்சிட்டோம் ஃப்ரெண்ட்ஸ். இது வந்து லாஸ்ட் வீடியோவில் நாங்கள் வந்து வாங்கினது ஃப்ரெண்ட்ஸ். இந்த வீடியோவை பார்த்ததுக்கு ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ். எங்களுக்கு சப்போர்ட் பண்ண எல்லாருக்கும் ரொம்ப நன்றி. எல்லாருக்கும் அட்சய திருதி நல்வாழ்த்துக்கள். எல்லோரும் எப்போவும் நல்லா இருங்க, வளமுடன் இருங்க, சந்தோஷமாக இருங்க.